ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம என்னோடய சண்டேவை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஹே, தட்ஸ் மீ. பிஃபோர் பேண்டமிக் சண்டேஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் கைஸ். ஏன்னா நான் யூஸ்வலாக அன்றைக்கி தான் தூங்கலான்னு நினைப்போம் வீட்டில் எல்லாருமே. பட் யூஸ்வல் தென் அதர்ஸ் அன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம். ஸோ வி கோ டு பீச் அண்ட் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் மை பிரதர். ஸோ யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும் என்னோடய சண்டேஸ். அண்ட் வீட்டுக்கு வந்து சுட சுட இட்லியும் கறி குழம்பும் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ சண்டேஸ் வித்தவுட் தட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ சண்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர் பேண்டமிக் வந்து என்றைக்கு சண்டே எந்த நாள் மண்டேனே வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஐ டுக் குட்டி ஒரு டிரைவ் ஈஸியாரில் வந்து எடுத்தேன். ஸோ ஐ வாஸ் சேசிங் த சன், அந்த க்ரீனரிஸ் அண்ட் த பீச் எல்லாம் பார்க்குறப்போ ஐ பர்சனலி சம்ஒன் ஹூ லவ்ஸ் பீச். ஏன்னா வந்து போய் அந்த சவுண்ட் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் இட் ரியலி ரிமைண்ட்ஸ் மீ டு லிவ் இன் த ப்ரெசென்ட். ஏன்னா வி ஆர் இன் த ரியலி டஃப் சுச்சுவேஷன். இப்போ வந்து ஃப்யூச்சர் என்ன நடக்கும், அது என்ன பண்ணோம், இதுன்ட்டு வந்து anxiety ஜாஸ்தியாக இருக்கே தவிர we are not living in the present. But personally for me beach is something, it makes me and reminds me to live in the present. ஃபுல் டே விட்டால் கூட நான் இப்படி உட்காந்து இந்த வேவ்ஸையும் இந்த சன்னையும் நான் விட்டால் பார்த்துக்கிட்டே இருப்பேன் கைஸ். அந்தளவுக்கு வந்து இட்ஸ் ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் தெரப்பட்டிக். இங்கேருந்து குயிக்காக ஒரு ஸ்டாப் இன் ஆனந்தபவன். ஸோ ஆனந்தபவனில் போயிட்டு ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டேன். இட் வாஸ் ரியலி அ குட் ஸ்டார்ட் ஃபார் மீ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆனந்தபவனில் சாப்பிட்டது வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. Hey guys, I'm refreshed now. It's time to clean our plants. So plants வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ யூஸ்வலாக I do it on Sundays. ஸோ சண்டேஸ் ஆர் மென்ட் டு க்ளீன் அவர் பிளான்ஸ். ஸோ உட்காந்து நமக்கு டேஸையும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார் மீ பர்சனலி. ஸோ சண்டேனாலே வந்து தண்ணி மாற்றுறது அண்டு என்னெல்லாம் பிளான்ஸ்க்கு பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். லெட்ஸ் கோ. ஐ ஹாவ் வெரி ஃபியூ பிளான்ஸ் இன் அவர் ஹோம் கைஸ். நான் நிறைய வாங்கலை. இருக்கிற பிளான்ஸை வச்சு அதை நம்ம எப்படி ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணுறது, கேர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமே வந்து ஒன்ஸ் ஐம் பிகம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட் அதுக்கப்புறம் வாங்கலான்னு இருந்தேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சும்மா வந்து வாங்கிட்டு அதை சாவடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் நர்சரி வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நான் ஸ்னேக் பிளான்ட் வாங்கினேன். ஸோ இட் ரியலி டூயிங் கிரேட். இது சைடில் வந்து இது இல்லவே இல்லை வாங்குறப்போ. இந்த 4 petals தான் இருந்தது. சைட்லேருந்து இப்போது பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு. இட்ஸ் ரியலி குட் ஃபார் யுவர் இஃப் யூஆர் அ பிகினர். ஸ்னேக் பிளான்ட் இஸ் ஹைலி ஐ ரெக்கமெண்ட் டு கெட் இட். அடுத்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி பிளான்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சிப்ளிங்ஸ் தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஸ்டோரிஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எப்போவுமே சாயிலில் வைக்க மாட்டேன். எல்லா மணி பிளான்ட்ஸுமே வாட்டரில் தான் இருக்கும். ஸோ வாட்டர்லேருந்து நான் சாயிலுக்கு மாற்றுறப்போ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ். ஏன்னா எந்த அளவுக்கு இது வளருமோன்றது தெரியல. பட் சாயிலில் பெட்டராகவே இருக்குது. பாருங்கள், இந்த சின்ன ஒரு பாட்டிலில் இருக்கிற லீவ்ஸும் சாயிலில் இருக்கிற லீவ்ஸும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் சாயில் இஸ் பெட்டர் ஃபார் பிளான்ட்ஸ். வீட்டில் இருக்க சாஸ் பாட்டில்ஸ் ஆர் எனி பாட்டில்ஸ் விச் இஸ் நாட் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ்னால் நான் எல்லாமே பிளான்ட்ஸ் ப்ரொபகேட் பண்ணி வச்சுருவேன். மோஸ்ட்லி மணி பிளான்ட்ஸ் தான் நான் ப்ரொபகேட் பண்ணுவேன். ஐ ஹாவ் 2 அரேக்கா பாம் இன் அவர் ஹோம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சைடில் இருக்கும் என்னோடய ரூமில். ஸோ வின்டர் டைமில் வந்து யூஸ்வலாக வந்து டஸ்ட்டு நிறைய வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டை தான் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன தான் வாட்டர் போட்டாலும் அது வந்து வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி வெட் டிஷ்யூ இல்லை டிஷ்யூ வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ஜென்டலாக வந்து லீவ்ஸை இந்த மாதிரி வைப் பண்ணிகிட்டே இருந்தால் அதோடய டஸ்ட்டெல்லாம் வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் இருக்குன்னு. I'll find home. The picture in எக்ஸப்ட் துளசி அண்ட் கற்பூரவல்லி செடியை தவிர நான் எல்லா செடிக்குமே ஒன்ஸ் சாயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ ஆலிவேராவும் சரி இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் வந்து டெய்லி அதுக்கு தண்ணி தேவை கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எல்லா பிளான்ட்ஸையும் அந்தந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். It's 5:30 in the evening and you know like இந்த டைமில் வந்து சென்னை டிசம்பர் ஆனாலே வந்து சென்னை இஸ் guys like
எப்போ வந்து மழை பெய்யும், எப்போ வந்து காற்றடிக்கும், ஆல் மிக்ஸ்ட் டுகெதர். ஸோ இட்ஸ் pretty much confusing. Weather itself is confused and we are confused. ஸோ எவ்ரிபடி இன் our home having a slight cold இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சிக்கன் சூப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டு மீ பர்சனலி when it's come to my health, எனக்கு பசிக்குதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நான் வந்து பேசிக்கலி சோம்பேறித்தனப்பட மாட்டேன். எனக்கு வேணும்னா நான் கிச்சன் போய் என்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுப்பேன். எதுவுமே இல்லைனாலும் எப்படியும் மதியானம் செஞ்ச ஒரு சாப்பாடு இருக்கும், அதை போய் நான் சாப்பிட்டுப்பேன். ஸோ தட்ஸ் how I've been. சம்டைம்ஸ் மூட் வந்து எதுவுமே செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லுவேன். லைக் அ பெக்கு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மூட். ஸோ ஐம் கோனா ப்ரிப்பேர் சூப் விச் இஸ் ரியலி அ ட்ரெடிஷ்னல் வே. லைக் வில்லேஜ்லலாம் வைக்கிற மாதிரி தான் நான் சூப் பண்ண போகிறேன். நாட் லைக் கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அப்சல்யூட்லி எவ்ரி திங் இஸ் ஃப்ரெஷ். இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி ஃப்ரெஷ். அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ சிக்கன் bone pieces வந்து எடுத்திருக்கேன். ஸோ bone pieces are really nice for a soup. So let's begin. These 3 are hot ingredients for our soup guys today. ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொஞ்சம் ஜீரகம் அண்டு தனியாவும் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 வெள்ளை பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கினது, ஒரு தக்காளி அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்துக்கிறேன். அண்ட் 1 plate அளவுக்கு போன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் தட்டிக்கிறேன். ஸோ தட்டிக்கிட்டால் வந்து அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இந்த ஹேண்ட் மோட்டார் மாதிரி இல்லைன்னா நீங்கள் அம்மிலேயோ இல்லை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வந்து நரன்னு இருந்தாலே போதும். இது டன். இதே மாதிரி நான் இஞ்சி பூண்டையும் தட்டிக்கிறேன். இந்த சூப் வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் குக்கரில் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 3மே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும் நம்ம சூப்புக்கு. அடுத்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சூப்புக்கு ஆட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி ஹெல்த்தி. என்ன நான் எப்போவுமே வந்து சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிப்பேன். இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பொடிசாக நறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நம்ம பொடிசாக நறுக்கணும் இல்லையா, அதையும் அண்ட் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிட்டோம். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் கிடைக்கும் நமக்கு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால. இப்போ அடுத்து நம்ம இஞ்சி பூண்டை தட்டணும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குவான்டிட்டி வந்து இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நிறைய இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 பல் பூண்டு இல்லை ஒரு 4-5 துண்டு இஞ்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம போன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சூப்க்கு வந்து போன் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. சூப்னாலே வந்து போன்ஸ் ஆர் பெஸ்ட்டு. ஸோ அதில் தான் வந்து நிறைய நமக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் அண்டு ஸ்ட்ரென்த்தும் அதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் டோன்ட் வரி, இந்த சிக்கன் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. நான் பர்சனலாக வீட்டில் காய்கறி இருந்தால் காய்கறி வச்சு சூப் பண்ணுவேன். எதுவுமே இல்லைனா எக்ஸப்ட் இந்த சிக்கனை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு தண்ணியில் வந்து ஒரு பாதியாக ஆகிற வரைக்கும் நான் வந்து கொதிக்க வைப்பேன். ஸோ குக்கரு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜென்ரலாக சூப்பை வந்து இதே சேம் இன்க்ரீடியன்ஸில் தண்ணி ஒரு எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு குடித்தாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து தக்காளி அண்ட் நம்ம அடித்து வச்ச அந்த மசாலா இருக்கும் இல்லையா, நம்ம ஜீரகம் அண்டு பெப்பர் அண்ட் cumin seeds அதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உப்பு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம அதுக்கப்புறமே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி, எத்தனை பேர் குடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் விடலாம். What
What an aroma guys. I think the காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அரோமாலேயே வந்து I can able to guess it. Now இந்த சூப்பு வந்து ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 3 to 4 விசில்ஸ் விட்டுட்டேன். உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. I think minimum 3 is fine. நம்ம இதை ஓப்பன் பண்ணி கோழி ரசம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அண்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியில் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ த டேஸ்ட் கோயிங் டு பி அமேசிங். ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலி இதை வந்து நம்ம ஊர்லலாம் வந்து கோழி ரசம் தான் சொல்லுவாங்க, சூப்புன்றதை விட. ஸோ வி கால் இட் அ சூப்பு. ஸோ லெட்ஸ் ஓப்பன். சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லியில் வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் சிக்கன் பீசஸ்லாம் எடுத்துருவேன் யூஸ்வலாக நான் சிக்கன் சூப் வைக்கிறப்போ. ஏன்னா வந்து சாப்பிட்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் அந்த போன் பீசஸ் எல்லாம் வந்து போனை இதெல்லாமே தனியாக எடுத்துகிட்டு வெறும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி வெறும் வந்து சதை பீஸை மாத்திரம் நான் ஆட் பண்ணிவிட்டு ஸோ சர்வ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. ஸோ சிம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் பீசஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட கோழி ரசம் அதாவது சூப்பை ஊற்றிக்கலாம். ஸோ இட்ஸ் நவ் ரெடி டு சர்வ். குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இட்ஸ் பேசிக் வந்து திங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ சுற்றுமோ இல்லை ஏதாவது ஆகிடுமோன்னு வந்து பயந்துகிட்டே பண்ணோன்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ரிசல்ட்டுக்காக வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லேட்டராக நீங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குவீங்க. ஸோ now it's time to serve. Finally our soup is ready guys. I'm gonna taste it. செம்ம சூடாக இருக்குது. வாவ், அமேசிங். இது பேர் வந்து நான் தாறுமாறு கோழி ரசம்னு பேர் வைக்க போகிறேன். நிஜமாலே தாறுமாறாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து இதுக்கு பிக் ஃபேனுங்க. எங்கள் அம்மா வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எப்படி சூப்பராக இருக்குங்க. வெரி நைஸ். வெரி நைஸா தாத்தா? வெரி குட்டா? ஏன்னாம்மா எக்ஸாம் நான் எழுதிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். அவ்வளோதான். அப்படியே தொண்டையில் அப்படியே இதமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சாப்பிட்றவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் அப்படியே சிக்கன் பீசஸ் எல்லாம் ஈஸியாக சாப்பிட்லான்னு இதுதான் சாப்பிட்லாம். Yummy. So this is how my Sundays are going so far guys. This is how I spent my Sunday guys, and I really hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then stay safe and be happy. Bye. Thanks for watching guys.